ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. உன்னத பாட்டு 5:2. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அதே நேரத்தில் ஜெபம் பண்ணி விழித்து இருங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் ஆத்மாவிலே ஒரு விழிப்புணர்வை தருவார். உங்கள் உணர்வுகள் ஜெபிக்க வேண்டுமே என்ற ஜெபத்தாகத்தோடு இருக்க வேண்டும். குடும்பங்களில் ஏற்படும் அனைத்து சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய பாதத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொன்னால் இரவெல்லாம் தூங்கக்கூடாது என்று அர்த்தமல்ல. ஆன்மாவிலே விழிப்புணர்வு தேவை. நான் நித்திரை பண்ணினேன், ஆனாலும் என் இருதயமோ விழித்திருந்தது என்கிற அனுபவம் நமக்கு தேவை. ஆன்மாவிலே விழிப்புணர்வு இருந்தால்தான் நேசர் கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்க முடியும். ஆண்டவர் பகிர்ந்துள்ள விரும்புகிற முக்கியமான காரியத்தை, வெளிப்பாடுகளை, தரிசனங்களை, அவருடைய சத்தத்தையும் கேட்கும்படி உங்களுடைய ஆவியிலே ஒரு விழிப்புணர்வு இருக்கட்டும். நீங்கள் தூங்கும்போது மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாக சதி செயல்கள் செய்யக்கூடும், சூனியம் வைக்கக்கூடும். அது உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் ஆவியானவருக்கு தெரியும். அவர் உங்களுடைய ஆவியிலே ஒரு விழிப்புணர்வை கொடுத்து எழுப்பி ஜெபிக்க ஒரு பாரத்தை கொடுப்பார். நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் எல்லா அந்தகார வல்லமைகளையும் முறித்து சாத்தானின் மேல் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நேசரின் சத்தத்தை கேட்கத்தக்கதாக உங்களுடைய செவிகளில் விழிப்புணர்வு தேவை. இரவு நேரங்களில் விழித்திருந்து நீங்கள் ஜெபிக்கும் போது இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பீர்கள். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் சர்வ வியாபியுமாகிய பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த நாளில் கனநேத்திரையின் ஆவியை எங்களை விட்டு அகற்றி நாங்கள் எங்கள் ஆவியில் அணைகுண்டவர்களாக, ஆத்மாவில் விழிப்புணர்வை பெற்றவர்களாக வாழ தயவு செய்தல்லுங்க. ஜெப ஆவியினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் எங்களை நிரப்புங்க. கர்த்தாவே, எங்கள் பெருமையையும் எங்கள் வஞ்சகத்தையும் மன்னிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்மை நன்கு அறிந்து கொள்வதற்கு தாழ்மையான இருதயத்தை எங்களுக்கு தந்தருளுங்க. அப்பா, எங்களுக்கு நேரிடும் யுத்தங்கள் எங்களுக்கானவைகள் அல்ல, உமக்கானவைகள் என்று அறிந்திருக்கிறோம். நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணி எங்கள் வாழ்வில் உமது மகிமைக்கென்று அற்புதங்கள் நடக்கும்படியும் ஜெயம் கிடைக்கும்படியும் செய்வீராக. உமது மாறாத இரக்கத்தினால் எங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் உம்முடைய மகத்தான வல்லமையின் மூலமாக திரும்ப பெற்றுக்கொள்ள கிருபை செய்தருள்வீராக. ஆண்டவரே, நீர் அன்பு கூறும் வண்ணமாய் நிபந்தனையின்றி மற்றவர்கள் மேல் அன்பு பாராட்ட உதவி செய்தல்லுங்க. ஆண்டவரே, மற்றவர்களை நாங்கள் உருக்குலைத்து விடாமல் விசுவாசத்தில் கட்டி எழுப்பும்படியாக எங்கள் பேச்சை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. கர்த்தாவே, ஆவிக்குரிய வாழ்வில் குடும்பத்தினரின் வாஞ்சியை கர்த்த திருப்தியாக்கவும், பின்மாற்றத்திற்குள்ளானவர்கள் இருதயத்தில் குணப்படவும், ரட்சிக்கப்படாத அனைவரும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். அப்பா, மறைவான பாவங்கள், மதுபானம், போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டுள்ள மக்கள் மனம் திரும்பவும், பாவ வழிகளிலிருந்து விடுதலை பெறவும், ஆத்மா ரட்சிக்கப்படவும், அந்த குடும்பங்களில் சமாதானம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம். அப்பா, நிரந்தர வேலை இல்லாமையால் மன உளைச்சல்களோடு உள்ள மக்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்து ஏற்ற வேலைகள் கிடைக்க செய்யுங்க. அப்பா, இன்று அனைத்து திருச்சபைகளிலும் நடைபெறும் ஆராதனைகளில் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு மக்களும் கர்த்தருடைய சிறந்த மகிமையின் பிரஸ்தாபத்தையும் கர்த்தருடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து தியானித்து பரிசுத்தமுள்ள நாமத்தை போற்றி ஆராதிக்க தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். அப்பா, குடும்பங்களில் சடுதியாக ஏற்பட்ட செலவுகள் நிமித்தமாக, தொழில்கள் வியாபாரத்தில் அடைந்த இழப்புகளின் நிமித்தம் பலவித கடன் பிரச்சனைக்குள்ளாகி மனவேதனையில் இருக்கும் குடும்பங்களுக்கு கடன்களை கொடுத்து தீர்க்கும் திராணியை கற்று தந்தளவும், இனிமேல் கடன் வாங்காதிருக்கும் ஆசீர்வாதமான நிலையில் அவர்களை உயர்த்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உயர்கல்விக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு விரும்பின பாடத்தில் படிப்பதற்கான இடம் கிடைக்கவும், பிள்ளைகளுக்கு நல்ல சுக பலன் பாதுகாப்பும் தந்தள்ளி, ஞானத்தில் குறைவுள்ள பிள்ளைகளுக்கு தேவன் ஞானத்தையும் தெளிந்த புத்தியையும் தந்து சிறந்த தேர்ச்சிகளை பெற்றுக்கொள்ள கிருபை தந்தள்ளுங்க. கர்த்தாவே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரின் மன விருப்ப நிறைவேற்றி ஆசீர்வாதமாக வாழ கிருபை செய்தள்ளுங்க. அப்பா, பயணம் செய்யும் ஒவ்வொருவரும் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி பாதுகாப்பான பயணம் அனுபவிக்க தேவன் கிருபை தந்திட ஜெபிக்கிறோம். அப்பா, பற்பல வியாதிகளினாலும் உடல் பலவீனங்களினாலும் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சையில் இருப்போருக்கும் தொடர் சிகிச்சையில் இருப்போருக்கும் கர்த்தர் இரக்கம் செய்து உங்க தழும்புகளால் ஒவ்வொருவரையும் குணப்படுத்தி ஆரோக்கியமாய் வாழ கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பல் தருகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிக மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.